4th standard science book, second term, 3 lessons: food, water, plants. First lesson, food. Food is one of the basic needs of life. We get energy for all our activities from food. இயற்கையிலே கிடைக்கிற ஃபுட்லேருந்தே நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆடெல்லாம் பார்த்துட்டு ஜங்க் ஃபுட்டை தேடி போயிட்டுருக்கோம். இந்த லெசன்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுட் ஐட்டம்ஸ் தட் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த், குக்கிங் மெத்தட்ஸ், அடுத்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஃபுட் ஐட்டம்ஸ். இங்கே நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கிறதெல்லாம் இங்கே எழுதணும், அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிறதெல்லாம் இங்கே எழுதணும். In our daily life, we depend on plants and animals for our food. Some can be eaten raw, but most of them need to be cooked. Raw food அப்படின்னா சமைக்காமலே டைரெக்டாகவே சாப்பிட்றது தான் raw food. என்னென்னலாம் raw foodல வரும்? வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், டியூபர்ஸ், நட்ஸ் இதெல்லாம் raw foodல வரும். சில பல்சஸ், cereals கூட ராவாக சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். இங்கே எக்ஸாம்பிள்ஸு: fruits, vegetables, tubers, nuts. Cooked food. We cannot eat all the food items in raw form. Food that needs to be processed using heat before it can be eaten is called cooked food. Why should we cook food? எதுக்காக ஃபுட்டை குக் பண்ணணும் அப்படின்னா, easy to digest, softens the food material, kills germs, அடுத்து டேஸ்டியும் ஃப்ளேவரையும் கொடுக்குது. ரைட் எனி 5 ரா அண்ட் குக்டு ஃபுட்ஸ். ரா ஃபுட்டில் என்னென்ன வரும்? வெஜிடபிள்ஸ்லாம் வரும். கேரட், நட்ஸ், ஃப்ரூட்ஸ், குக்கும்பர், லேடிஸ் ஃபிங்கர். குக்டு ஃபுட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்ற எல்லாமே: ரைஸ், இட்லி, ஃபிஷ், மீட், சப்பாத்தி. குக்கிங் மெத்தட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். சம் ஆஃப் த குக்கிங் மெத்தட்ஸ் ப்ராக்டிஸ்ட் காமன்லி ஆர் கிவன் பிலோ. குக்கிங் மெத்தட்ஸ் இது ரோமன் லெட்டர் 6ல் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். எனி 4 கேட்டிருப்பாங்க. இதில் மொத்தம் 5 மெத்தட்ஸ் இருக்குது. எனி 4 நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு, பாயிலிங். இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் பை இமர்சிங் இன் பாயிலிங் வாட்டர் ஸோ தட் த ஃபுட் பிகம்ஸ் சாஃப்ட். தண்ணிக்குள்ளே போட்டு, கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கிறது தான் பாயிலிங். அது எக்ஸாம்பிள் ரைஸ், எக். ஸ்டீமிங்னா தண்ணியிலேருந்து வர்ற ஆவியில் உணவை வேக வைக்கிறது, அதுதான் ஸ்டீமிங் மெத்தட். இட்லி, இடியாப்பம் அதெல்லாம் அப்படி தான் சமைப்போம். அடுத்து ப்ரெஷர் குக்கிங். ப்ரெஷர் குக்கிங்னா ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறது தான் ப்ரெஷர் குக்கிங். ரைஸ், தால் இதெல்லாம் ப்ரெஷர் குக்கிங்கில் சமைப்போம். அடுத்து ரோஸ்டிங். ரோஸ்டிங்னா வறுக்கிறது. கிரவுண்ட் நட், கேஷ்யூ நட் இதெல்லாம் வெறும் வானலில் போட்டு மேலே எதுவும் மூடி போடாமல் செய்கிறது தான் வறுக்கிறது. ஃப்ரையிங்னா ஆயிலில் செய்கிறது. இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஹாட் ஆயில். எக்ஸாம்பிள் சிப்ஸ், பூரி. குக்கிங் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க: மாய்ஸ்ட் ஹீட், ட்ரை ஹீட், அதர் மெத்தட்ஸ். மாய்ஸ்ட் ஹீட்டில் என்னென்ன வருது? பாயிலிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங். ட்ரை ஹீட்டில் ரோஸ்டிங், பேக்கிங், ஃப்ரையிங். அதர் மெத்தட்ஸில் மைக்ரோவேவ் குக்கிங், சோலார் குக்கிங். அடுத்து குக்கிங் ஹேபிட்ஸ். இது ரோமன் லெட்டர் 6ல் தேர்ட் கொஷினோட ஆன்சர். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் பிஃபோர் குக்கிங். குக்கிங்க்கு முன்னாடி ஹேண்ட்ஸை சோப் போட்டு வாஷ் பண்ணணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணணும். அடுத்தது குக்கிங் வெசல்ஸ், நைஃப்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணணும். அடுத்து ரொம்ப லாங் டைமுக்கு குக் பண்ணக்கூடாது, அது நியூட்ரியன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அடுத்தது சேம் ஆயிலை அகெயின் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறமும் ஃபுட்டை யூஸ் பண்ணக்கூடாது. டேப்லெட் த கிவன் ஃபுட் ஐட்டம்ஸ் அக்கார்டிங் டு த குக்கிங் மெத்தட்ஸ். இது கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. இதில் பாயிலிங்கில் எது பண்ணுவோம், ஸ்டீமிங்கில் எது பண்ணுவோம், ரோஸ்டிங்கில் எது பண்ணுவோம், ஃப்ரையிங்கில் எது பண்ணுவோன்றதை எழுதணும். பாயிலிங்கில் ரைஸ், மில்க், தால். ஸ்டீமிங்கில் இட்லி, புட்டு, இடியாப்பம். ரோஸ்டிங் பாப்கார்ன், கிரவுண்ட். ஃப்ரையிங் முறுக்கு, ஃபிஷ், பூரி. Try to answer. Write any 2 cooking methods that your mother follows. ஏதாவது ஒரு 2 மெத்தட் எழுதுங்க. Boiling, steaming. Say true or false. You should wash your hands before cooking. True. Vegetables and fruits should be washed after cutting. False. After cutting illa, before cutting.
Cooking utensils. Utensils are in different shapes and sizes. We use specific utensils for each cooking method. clay potலாம் வந்து ஆரம்பத்தில் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் இதெல்லாம் வந்து மாடர்ன் வெசல்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Cooking in clay pot. Clay pots are well suited for all types of cooking. Cooking in clay pots improves the quality and taste of the food and also retains the nutrients. இது வந்து ஹீட்டு மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே வந்து சேமாக வந்து சர்க்குலேட் பண்ணுறதுனால டிஷ்ஷை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. எதுலேருந்துன்னா நியூட்ரியன்ஸ் அன்ஹார்ம்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் clay pot cooking. ஈஸி டு டைஜஸ்ட், ப்ரிசர்வ் த நியூட்ரியன்ஸ், ரொம்ப கம்மியான ஆயிலே சமைக்கலாம். அடுத்து ஃப்ளேவர் கொடுக்குது. லாங் டைமுக்கு ஃபுட்டு வந்து சூடாகவே இருக்குது. அடுத்து ஸ்டேல் சூன். இதில் இருக்கிற பாட்டில் இருக்கிற அல்கலினிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுட்டில் இருக்கிற அசிடிக் ப்ராப்பர்ட்டியை நியூட்ரலைஸ் பண்ணுது. சோலார் குக்கர். இட் இஸ் an appliance which is used to cook food using sunlight. It saves fuel and reduces air pollution. இதுதான் சோலார் குக்கர். Write the cooking utensils used for preparing given food items. ரைஸ் வந்து ரைஸ் குக்கர், இடியாப்பம் புட்டு இட்லி குக்கர், வடா பேன், சாம்பார் பாட், தோசா தவா. Try to answer. Earlier people cooked their food in pressure cooker. False. Solar cooker reduces the use of fuel. True. Pressure cooker is not a cooking utensil. False. Meal time hygiene. இங்கே வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க, இங்கே டப்பாவில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. Meal time hygiene includes ways to make sure that we do not get sick because of the way we get or make food. Some of the hygienic ways of taking food are given below. Hygienic method. எப்போவுமே வந்து ஃபுட்டை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கணும், ஏன்னா டஸ்ட்டு இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஃப்ரெஷ் ஃபுட்டை சாப்பிட்ணும். அடுத்து அவாய்ட் டேக்கிங் ஃபுட் தட் இஸ் டூ கோல்ட் ஆர் டூ ஹாட். அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சோப் போட்டு ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணணும். ஹெல்தி ஃபுட்ஸ், அன்ஹெல்தி ஃபுட்ஸ். Tick the appropriate one. Food, hygienic food, junk food. Fresh fruits, hygienic. Samosa, junk. Nuts, hygienic. Pani puri, junk food. Vegetable salad, hygienic. Try to answer. Write yes or no. Junk food is good for health. No. You should wash your hands before and after eating. Yes. Food during illness. When we are sick, we should avoid food items that are fried in oil. We should take energy-giving, easily digestible food. Some of them are given below. என்னென்ன சாப்பிடலாம்? porridge of rice or cereals, fruit juice, tender coconut, steamed food. இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரிலாம் வந்து உடம்பு சரியில்லாதப்ப சாப்பிடலாம். Fill in the blanks. Dash is the easily digestible food. Idli. We should avoid eating junk food. Food wastage. We should not waste food. Food that is not eaten is called leftover food. This food is discarded as waste. Following are simple ways to avoid the food wastage. Food wastage குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம எவ்வளோ சாப்பிடுவோமோ அதை மட்டும் கொண்டு போகலாம். கொண்டு போகிற ஃபுட்டை ஃபுல்லாகவே சாப்பிடணும். அடுத்து அதிகமாக இருக்கிறத ஷேர் பண்ணிடணும். யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். 1/3 of the food produced in the world is wasted. அது வந்து எவ்வளோ அளவு அப்படின்னா 1.2 lakh crore tons per year. 1 tonன்றது 1000 kg. Food preservation. We can preserve the food for long time by using the following methods. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? pickling, refrigerating, drying, canning. பிக்லிங்கில் மிக்சிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வித் ஆயில் அண்ட் சால்ட். இந்த ஊறுகாய் போடுற மெத்தட் தான் இது. ஸோ அதாவது வந்து எண்ணெயிலையும் உப்புலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, அதுதான் பிக்லிங்.
ரெஃப்ரிஜிரேட்டிங்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது, அது வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம். ட்ரையிங்னா காய வைக்கிறது, இந்த மீனை வந்து கருவாடாக மாற்றுறது, சிவப்பு மிளகாயை காஞ்ச மிளகாயாக மாற்றுறது, இதெல்லாம் வந்து ட்ரையிங். கேனிங்னா ஸ்டோரிங் ஃபுட் இன் ஏர்டைட் கண்டெய்னர், அதுதான். ஜாம்லாம் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதுதான் கேனிங். வேர்ல்டு ஹங்கர் டே May 28. Fill in the blanks. World Hunger Day is observed on May 28. We can preserve pickle by pickling. Choose the best answer. Which one can be eaten as raw food? Carrot. Uncooked food is called raw food. Solar cooker reduces air pollution. Which one of the following cannot be preserved by drying method? Fruits. We can avoid food wastage by giving them to the needy. Fill in the blanks. Raw food gives us energy to work and play. Cooked food is easily digested. Pressure cooker is one of the modern utensils. We need pure air, protected water and hygienic food for our healthy life. We make idiyappam by steaming method. Match the following. Grapes, raw food, mixture of vegetables, salad, electric rice cooker, modern utensils, earthen pot, ancient utensils, less fatty food, food during illness. Write yes or no. Biryani is a raw food? No. Frying is a method of cooking? Yes. We can cook rice on a tawa? No. Cooking in a solar oven needs sunlight? Yes. Consuming too much oily food is bad for our health? Yes. Answer briefly. Name any 3 cooking methods: boiling, frying and steaming. Write any 2 food items you should eat when you are sick: fruit juice and tender coconut. Draw the picture of one of your favorite raw foods and color it. ஏதாவது ஒரு raw food, vegetable, fruits ஏதாவது வரைஞ்சி கலர் பண்ணணும். Write about any 2 food preservation methods: pickling and drying. How can you reduce wastage of food in your home? Share the excess food. Give the excess food to the needy. Answer in detail. Explain any 4 food preservation methods. உள்ள மார்க் பண்ணியிருப்போம். Explain any 4 cooking methods. அதுவும் மார்க் பண்ணியிருக்கோம் ஆன்சர். What are the hygienic ways of cooking food? அதுவும் மார்க் பண்ணியிருப்பேன். அடுத்த யூனிட் 2 வாட்டர். Introduction. Water is the most abundant and precious resource on the earth. It is found in oceans, seas, rivers, streams, lakes, ponds and under the ground. எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே வாட்டர் வந்து உயிர் வாழறதுக்கு அப்புறம் மற்ற ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படுது. அடுத்து we have learnt about this in your previous class. Change of states in water. இதெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது? லிக்யூட், சாலிட், கேஸ், gas, gas, solid, liquid, solid, liquid, solid. Human body consists of 75% of water by mass. Water occurs naturally in 3 forms: ice, water, water vapor. இதுதான் வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஐஸ்ன்றது சாலிட் ஃபார்மில் இருக்குது, வாட்டர்ன்றது லிக்விட் ஃபார்ம், அடுத்து வாட்டர் வேப்பர் வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்குது. டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால இது வந்து நேச்சுரலாகவே இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. இட் பிகம்ஸ் ஐஸ் இன் கோல்ட் ரீஜனில் வந்து ஐஸாக இருக்கும், வாட்டராக வந்து ரிவர், ஓஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஹீட்னால வாட்டர் வேப்பராக மாறும், சன்னோட ஹீட்னால. வாட்டர், சாலிட், லிக்விட், கேஸ். Fill in the boxes given below with correct answers. Liquid, solid, melting, freezing, cooling, heating, gas. Change of states in water. இது வந்து சாலிடாக இருக்குது, மெல்ட் பண்ணோம்னா லிக்விடாக மாறும், ஹீட் பண்ணோம்னா கேஸாக மாறும், அகெயின் அதை கூல் பண்ணோம்னா லிக்விடாக மாறும், ஃப்ரீஸ் பண்ணோம்னா அகெயின் சாலிடாக மாறிடும்.
சாலிட் ஸ்டேட். ஐஸ்ன்றது சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். வாட்டரை வந்து 0 டிகிரி செல்சியஸ் கீழே நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஐஸாக மாறும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃப்ரீசிங். அடுத்து லிக்விட் ஸ்டேட் வாட்டர். வாட்டர்ன்றது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஓஷன்ஸ், ரிவர்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் இங்கெல்லாம் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. ரைட் எனி 2 வாட்டர் பாடிஸ் இன் யுவர் ஏரியா. வெள்ளார் ரிவர், பீச்சாவரம். Gaseous state water vapor. Water becomes water vapor as the temperature increase due to heat. ஹீட்டிங் வந்து என்ன பண்ணுன்னா ஒயிட் மிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணும். அது ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிற ட்ராப்லெட். அதுக்கு பேர் தான் வாட்டர் வேப்பர். Why water is good example for all states of matter na இது வந்து naturally occur இருக்கு. Which of the following is in liquid state? Ice is in liquid state na rain the answer. Water cycle. In nature, water keeps changing its state. Let us see how this happened. Due to the sun's heat, water in oceans and rivers change into water vapor and rises up. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து ஹீட்னால எவாப்ரேட் ஆகி மேலே போகிற அந்த ப்ராசஸ் பேர் எவாப்ரேஷன். அடுத்து அங்கே வந்து அது கூல் ஏரை மீட் பண்ணும்போது அது வந்து ட்ராப்லெட்ஸாக கண்டென்ஸ் ஆகும். அது பேர் கண்டென்சேஷன். அடுத்தது வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து சைஸில் பெருசாகி ஹெவியான பிறகு மழையாக ஃபால் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் ப்ரிசிபிடேஷன். இதுதான் டெஃபினிஷன். வாட்டர் சைக்கிளுக்கான டெஃபினிஷன். இது ஒரு கொஷினோட ஆன்சர். த கண்டினியூஸ் சைக்கிள் த்ரூ விச் வாட்டர் இஸ் சர்க்குலேட்டட் பை டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் லைக் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ப்ரிசிபிடேஷன் இஸ் கால்ட் வாட்டர் வேப்பர். வாட்டர் வந்து ஹீட்னால் எவாப்ரேட் ஆகி மேலே கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடந்து மழையாக பொழியிறது தான் ப்ரிசிபிடேஷன். இதுதான் ஓவரால் வாட்டர் சைக்கிள். நம்ம ஒவ்வொரு நாளும் மூச்சு விடும்போது ஒரு கப் அளவை விட அதிகமாக நம்ம வந்து தண்ணியை லாஸ் பண்ணுறோம். இந்த வாட்டர் சைக்கிள் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ப்ரிசிபிடேஷன் ஆர் இன்வால்வ்டு. மூணுமே சேர்ந்தது தான் வாட்டர் சைக்கிள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். டெஃபினிஷன் எழுதிட்டு இம்பார்ட்டன்ஸ் எழுதணும். ரோமன் லெட்டர் 5ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இது. டு இம்ப்ரூவ் த அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், டு கண்ட்ரோல் த எர்த்ஸ் டெம்பரேச்சர், to provide water to plants and animals, especially humans, to recycle the earth's supply of water constantly. Unscramble the words and fill in the blanks. இது வந்து என்ன பண்ணணும், மாற்றி கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி இருக்குது. கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், ப்ரெசிபிடேஷன். இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங்? எஸ். ஒய் இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன்? ஹியூமன் நீட் வாட்டர் டு live. Name the process which is responsible for the formation of droplets on the surface of the glass having cold water. Condensation. Brainல 73% வந்து வாட்டர் தான் இருக்குது. அண்டார்டிக் ரீஜனில் 70% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் a process of collecting and storing rainwater for future use. ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, அதாவது ஃப்யூச்சர் யூஸ்க்காக. அதுதான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் கூட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட ஒரு டைப் தான். அது எப்படின்னா இது மாதிரி ரூஃபில் வர்ற தண்ணியை வந்து ஒரு பைப் வழியாக கலெக்ட் பண்ணி பிட்டுக்குள்ளே விடுவாங்க. பிட்டில் என்ன இருக்குன்னா கொயர், சாண்ட், கிராவல்ஸ் இது எல்லாமே இருக்கும், பவுல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இது வழியாக பாஸ் ஆகும்போது இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து வடிகட்டின மாதிரி ஆகிடும். அடுத்தது போர்வெல்குள்ளே அது போயிடுது. H2O is the chemical formula of water. வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா H2O. அதாவது வந்து 1 inch ஆஃப் ரெயின்ஃபால் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வர்ற 1 inch மழையோட அளவு எவ்வளோன்னா 4800 லிட்டர்ஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அது என்ன பண்ணுது, கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது, அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுது. அடுத்து அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ். Rainwater harvesting is the only way to conserve rainwater. Rainwater harvesting வந்து 2001ல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் which made rainwater harvesting mandatory.
List out some other benefits of rainwater harvesting. Increases the groundwater level. Suggest some ideas to save rainwater in your school. We can harvest the rainwater from roof of the school building. இது வந்து அந்த பிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடியில் பவுல்டர்ஸ், அதுக்கு மேலே கிராவல்ஸ், அதுக்கு மேலே சாண்ட். 1 to 2 meter wide, 2 to 3 meter depth. Choose the correct answer. Water is the most precious resource on the earth. Water exists in 3 states. At temperature below 0 degree Celsius, water freezes to form ice. Evaporation is the process by which water becomes the water vapor. Which of the following controls the ecological functions of life? Water cycle. Fill in the blanks with suitable answer. Water is converted into water vapor when it is heated. Water becomes ice on freezing. Water droplets combines to form clouds. Water cycle increases the availability of groundwater. Rooftop harvesting is a type of rainwater harvesting. Write true or false. Water is a good example for all states of matter. True. Water cycle controls Earth's temperature. True. Water becoming water vapor on heating is called evaporation. True. 37 கிடையாது, இங்கே 73 வரும், அதனால் இது false. Rooftop harvesting method is used in agriculture field. True. Answer briefly. Write the states of water. என்னென்ன state? Liquid, solid, gas. What is freezing? At temperature below 0 degree Celsius, water becomes ice. This process is called freezing. Name the processes involved in water cycle. Evaporation, condensation, and precipitation. Which state government made rainwater harvesting mandatory in the year 2001? Tamil Nadu government made rainwater harvesting mandatory in the year 2001. What is needed to construct a rainwater harvesting pit? என்னென்ன தேவை? Boulders, gravel, square sand are needed to construct a rainwater harvesting pit. What is water cycle? Write any 3 importance of water cycle. உள்ள ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். What is the rainwater harvesting? List out the advantages of rainwater harvesting. இதுவும் ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். Color the given picture and write the correct name in the given blanks. இது water cycle, இது evaporation, condensation, precipitation. Next, Unit 3, Plants. Introduction. All living things need food. Food helps them grow, perform daily activities. நம்ம வந்து அனிமல்ஸ் வந்து அதோட ஃபுட்டை சாப்பிட்றத பார்த்துருக்கோம். நம்ம பிளான்ஸ் சாப்பிட்றத பார்த்துருக்கோமா? பிளான்ஸ் வந்து அதோட ஓன் ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணும். எதனால் அப்படின்னா குளோரோஃபில், அது வந்து ஒரு பிக்மெண்ட், இலையில் இருக்கிற பிக்மெண்ட். அடுத்தது ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்து பிளான்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபுட்டுக்காக. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் லீவ். Leaves are of different shapes and sizes and have different parts. However, there are some basic parts that are common in the most of the leaves. இதுதான் வந்து லீவ்ஸோட இமேஜ் பார்ட்ஸ் லேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த டிப்புக்கு தான் அபெக்ஸ்னு பேர். சென்டரில் போகிற லைன் மிட்ரிப், மிட்ரிப்லேருந்து போகிற பிரான்ச் பேர் வெயின். இந்த அகலமான பகுதி பிளேட். பெட்டியோல்ன்றது வந்து ஸ்டெம்மோட லீவ்ஸை கனெக்ட் பண்ணுற இடம் பெட்டியோல். அடுத்து ஸ்டொமேட்டோ. ஸ்டொமேட்டான்றது வந்து டினி ஓப்பனிங், ரொம்ப சின்ன சின்ன ஓப்பன்ஸ் இருக்கிறது தான் ஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம். இது வழியாக தான் வந்து ஏர் வந்து பிளான்ட்டுக்குள்ளே வருது. ப்ரீத் பண்ணுறது இந்த மூலியமாக தான் ப்ரீத் பண்ணுது. ஸ்டொமேட்டா ஆர் யூஸ்ட் இன் எக்ஸிட் கேஸஸ். Leaf as food factory. Plants need food but they never depend on people or animals to get their food. Most of the plants are able to make their own food through the process called photosynthesis. Photosynthesis என்ற ப்ராசஸ் மூலிமா அது ஃபுட்டை வந்து
ஓனாகவே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து ஃபோட்டோனா லைட், சிந்தசிஸ்னா மேக். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் குளோரோஃபில், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் சன்லைட் ப்ரெசன்ஸில் யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். குளோரோஃபில் லீஃபில் இருக்கிற பிக்மெண்ட் பேர். கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. சன்லைட் தேவைப்படுது, வாட்டர் தேவைப்படுது. As plants prepare food for themselves and also other living things, they are called primary producers. Plants வந்து நம்ம primary producers அப்படின்னு சொல்லுவோம். Without primary producer வந்து living things வந்து அவங்களோட ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியாது, வாழவும் முடியாது. Fill in the blanks by rearranging the letters in the bracket. During the photosynthesis, plants release oxygen. Plant is a primary producer. Stomata are seen in the lower surface of the leaf. Pigment involved in the food synthesis is chlorophyll. இது வந்து in plants like cactus, leaves are modified into, leaves வந்து தான்ஸா மாறி இருக்கு, ஃபுட்டு வந்து ஸ்டெம்மில் ஸ்டோர் ஆகுது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸை வந்து நிறைய மெத்தட்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸ்டெம்ஸு, லைஃப் ஸ்பேன், சீட்ஸ், ஃப்ளவர், கலர் இதெல்லாம் வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த இதில் வந்து நம்ம ஃப்ளவரையும் கலரையும் வச்சு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிளான்ட்ஸ் ஃப்ளவரை பேஸ் பண்ணி, கலரை பேஸ் பண்ணி. ஃப்ளவரை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு வருது. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் நீம், மேங்கோ இது மாதிரிலாம் வருது. நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஆல்கே, ஃபங்கை, ஃபென்ஸ். கலரை பேஸ் பண்ணினா க்ரீன் பிளான்ட்ஸ், நான் க்ரீன் பிளான்ட்ஸ். க்ரீன் பிளான்ட்ஸில் கிராஸ், ஆல்கே, பேடி இதெல்லாம் வந்து க்ரீன் பிளான்ட்ஸில் வருது. நான் க்ரீன் பிளான்ட்ஸில் ஃபங்கை. ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிறதுனால ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். But some of the plants are not having flower. These plants reproduce in different modes. அது வந்து ஸ்போர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். எதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கோ அது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து செக்ஸ் செல்ஸையோ இல்லை கேமெட்ஸையோ யூஸ் பண்ணி சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கால் ஸ்போர்ஸ். ஆல்கே, ஃபங்கை, ஃபென் இதெல்லாம் வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். List out the flowering and non-flowering plants in your surrounding. Flowering plants mango, tomato, neem. Non-flowering plants algae, fungi, fen. Green and non-green plants னு ரெண்டு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. பிக்மெண்ட் அதாவது குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறது வந்து green plantsல வந்துடும். Plants containing green pigments are called green plants. It looks green in color. They prepare their own food with the help of them. இது வந்து அட்மாஸ்பியர், லைட், பிக்மெண்ட் இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்கு. இது வந்து ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ், பேடி, ஆல்கே. ஆட்டோட்ராப்ஸ்னால் அதுவே ஃபுட்டை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் க்ரீன் பிளான்ட்ஸ்னால் பிளான்ட்ஸ் தட் do not contain chlorophyll pigment and do not look green are called non-green plants. அது வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதர் அனிமல்ஸை, அதர் ஆர்கானிசம்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அந்த பிளான்ட்ஸ்லாம். commonly called heterotrophs. என்னென்ன அப்படின்னா மஷ்ரூம், பிரெட் மவுல்ஸ், பிராக்கெட், ஃபங்கை. லிஸ்ட் அவுட் த பிளேசஸ் வேர் யூ see the non-green plants. எங்கெல்லாம் பார்க்கலாம்? ட்ரீயில் பார்க்கலாம், வெட் சர்ஃபேஸில் பார்க்கலாம், ஸ்பாயில்டு ஃபுட்டில் பார்க்கலாம். ட்ரை டு ஆன்சர், fill in the blanks. Mushroom is an example for non-flowering plants. Plants are classified based on pigment and flower of the plant. Heterotrophs depend on other organisms to live and get their food. Autotrophs use sunlight, water and chlorophyll to prepare their own food. Parts of flower. Which is your favorite flower? ஏதாவது ஒரு flower name எழுதிக்கோங்க. What is your color of that flower? அந்த flower-ஓட color. How does that flower smell? Good. Sepals. Sepals are leaves that protect the flower while it is still a bud. Sepals usually green or brown. இங்கே ஃப்ளவரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க.
பெட்டல்ன்றது வந்து இங்கே இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கிற பார்ட்டு பெட்டல். செப்பல்ன்றது இந்த க்ரீனாக இருக்கிறது, மொட்டாக இருக்கக்குள்ளே அதை கவர் பண்ணியிருக்கோம், அதுதான் செப்பல். அடுத்து பிஸ்டில், ஸ்டாமன் ரெண்டு இருக்குது. ஸ்டாமன்றது வந்து மேல் பார்ட், பிஸ்டில்ன்றது ஃபீமேல் பார்ட். The largest flower in the world is Rafflesia. This rare flower is found in the rainforest of Indonesia. இந்தோனேஷியாவில் தான் இந்த ஃப்ளவர் இருக்குது, ரொம்ப பெரிய ஃப்ளவர். Fill in the blanks. Sepals protect the flower while it is still a bud. Stamen contains pollen grains. Pistil is female part of the flower. Parts of the flower, what is the color? Petal வந்து ரெட்டில் இருக்கும், செப்பல் வந்து க்ரீனில் இருக்கும். Seasonal flowers. The change in climate and occurs periodically is called seasons. என்னென்ன seasons இருக்கு? Spring, summer, autumn, winter. Most flower bloom in the specific season, hence they are called seasonal flowers. அந்த ஒரு particular seasonல மட்டும் பூக்கிற பூவுக்கு seasonal flower அப்படின்னு பேர். வின்டரில் என்னென்ன பூக்குன்னா டிசம்பர், ஃப்ளேம் லில்லி, டியூபரோஸ். அடுத்து சம்மரில் ஜாஸ்மின், சன்ஃப்ளவர், ரோஸ். ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங்கில் டாலியா, சாஃப்ரான், துலிப். ஃபயர் கிராக்கர், இந்த கனகாம்பரம் வந்து எல்லா சீசன்லேயுமே பூக்கும். குறிஞ்சி வந்து 12 years once பூக்கும். எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ், the plants that grow outside their native area either purposefully or accidentally are called exotic plants. Sago palm, fem, crotons, traveler's palm, boat lily, aloe vera. பார்த்தனியம் பிளான்ட், இது வந்து எதர்ச்சியாக வளரும் நேட்டிவில், நியூ நேட்டிவில் கூட. அது வந்து எல்லா இடத்துலையும் படர்ந்து வளர்ந்து அந்த பயிர் பண்ணுற இடத்த கூட பரவிடும். அதோட பொல்லன் என்ன பண்ணும் அப்படின்னா அலர்ஜிக் இன் நேச்சர், அதனால் அந்த செடியை நம்ம வந்து தொடக்கூடாது. ஃபைண்ட் த ஆட் ஒன். துலிப், ரோஸ், ரோஸ். Plants as food. Humans and other animals often use plants as food. Plants which we eat are edible. பிளான்ட்ல வந்து லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சாப்பிட்றோம். edible parts of plants. All the parts of different plants are edible, that is we can eat them as food. Roots as food. இதெல்லாம் வந்து ரூட்ஸை வந்து ஃபுட்டாக இருக்குது. கேரட், பீட்ரூட், டப்பியோக்கா இதெல்லாம் வந்து ரூட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸ்டெம்ஸ் as food. இதெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். என்னென்ன? ஆனியன், டர்மரிக், சுகர் கேன். லீவ்ஸ் as food. சில பிளான்ட்ஸில் வந்து லீவ்ஸையே நம்ம சாப்பிட்றோம். எது? கோரியாண்டர், கேபேஜ், மொரிங்கா. ஃப்ளவர்ஸ் as food. பூ எது எதெல்லாம் சாப்பிட்றோம்? பனானா ஃப்ளவர், காலிஃப்ளவர், க்ளோவ். ஃப்ரூட்ஸ் as food. பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட். இது வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். கிரைன்ஸ் as food. கிரைன்ஸ் வந்து எதில் ரிச் இருக்குன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து மெயின் சோர்ஸாக இருக்குது. ரைஸ், பல்சஸ், ஃபெனுக்ரீக் இதெல்லாம் வந்து கிரைன்ஸ். ட்ரை டு ஆன்சர். fill in the blanks. Banana flower is used as food. Stem part of the potato plant is used as food. Stem of the onion stores food in it. Seeds are rich in protein and carbohydrate. Trees are longest living organism on earth. Bamboo plants can grow up to 90 cm in a day. மூங்கில் வந்து ஒரு நாளைக்கு 90 cm வளரும். Complete the table to show the parts of the plant we eat. Carrot, root, banana, fruit, flower and stem, mango, fruit, cauliflower, flower, rice, seed, dal, seed, moringa, leaves, turmeric, stem, onion, stem, cabbage, leaves, jackfruit, fruit, beetroot, root. Choose the correct answer. The tip of the leaf is apex. Which one of the following is the primary producer? Plant. Which flower blooms during winter? December. Choose the ornamental plant from the list. Traveler's palm. Which plant flower is edible?
cauliflower. Fill in the blanks. During photosynthesis, food is produced and stored in the leaf. Green plants have green pigment. Onion is a stem part of the plant. The male part of the flower is stamen. An example for edible seed is rice. Answer the following in 1 or 2 words. Which is the female part of the plant? Pistil. Write the name of any one of the leaf that is used as food. Cabbage. Which flower bud is used as spices in food? Clove. What are the nutrients present in the seeds? Carbohydrates and proteins. Write any one of the flower that blooms in summer. Jasmine. Answer briefly. Write the parts of a leaf: apex, veins, midrib, blade and petiole. Define photosynthesis. Photosynthesis is a process by which plants make their food using chlorophyll, water and carbon dioxide in presence of sunlight. இதுதான் வந்து photosynthesis ஓட definition. Name any 5 exotic plants: sago palm, fern, crotons, traveler's palm and boat lily. Write the names of any 2 underground stem plant: potato, onion. Why should we not touch Parthenium plant? The pollen of Parthenium plant allergic in nature, so we should not touch Parthenium plant. Answer in detail. Mark any 4 parts of the leaf in the picture and describe them: apex, midrib, blade, petiole. Draw the diagram of a flower and explain the parts of the flower. Flower oda image வந்து book உள்ள இருக்கும், அதை நீங்கள் draw பண்ணணும். 4th standard science second term முடிஞ்சிடுச்சு. Thank you.